ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த புதிய மாதத்திற்கு, புதிய வாரத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் நல்லவர். வருடத்தின் 8 மாதங்களை கடந்து இந்த 9வது மாதத்தை காணச் செய்த ஆண்டவருக்கு மகிமை. அவருடைய கிருபை பெரியது, அவருடைய அன்பு, அவர் நம்மை நடத்தி வந்த பாதைகள், அவர் நம்மை வழிநடத்தி வந்த விதங்கள், இவைகளெல்லாம் ஆச்சரியமானது. நன்றியோடு ஆண்டவரோடு இருங்கள், ஆண்டவருக்காக இருங்கள், ஆண்டவருக்குள் இருங்கள். கர்த்தர் இன்னும் மகிமைப்படுவார். இந்த மாதத்திலும் கர்த்தர் நமக்கு தருகிற வாக்குத்தத்தம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 7வது அதிகாரம் 8வது வசனம். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். அதற்கு முந்தின வசனம் 7வது வசனம் 7:7. கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். கர்த்தர் நல்லவர். இந்த மாதத்தில் ஆண்டவர் தருகிற வாக்குத்தத்தம், நீங்கள் ஆண்டவரை பார்த்து கேட்கிறீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். கேட்டால் பெற்றுக்கொள்வீர்கள். கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான் என்கிற அந்த வார்த்தைக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுகிறேன். ஜெபிக்காம பலன் வருமா? வராது. கேட்காம கிடைக்குமா? கிடைக்காது. ஒருவேளை நீங்க கேட்கவே இல்லை, ஆனா கிடைக்குதுன்னா கர்த்தர் உங்க மேல வச்ச கிருபை. எப்போதுமே அப்படி காலத்தை ஓட்ட முடியாது. ஏன்னா வேத வசனம் மிக தெளிவாய் சொல்லுகிறது, கேளுங்கள் கொடுக்கப்படும், கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். ஒரு உதாரணத்திலிருந்து சில காரியங்களை நாம் தியானித்து நான் ஜெபிக்க விரும்புகிறேன். மார்க் எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 46 முதல் 52 வரை. கண்ணு தெரியாத ஒரு குருடன் பிச்சைக்காரனா இருக்கிறான். இயேசு அந்த வழியா போறாருன்னு அவன் கேள்விப்பட்டு விளங்கி கொண்டு சத்தம் போட்டு ஆண்டவரை கூப்பிடுறான். தாவீதின் குமாரனே அப்படின்னு இறங்குன்னு கூப்பிடுறான். ஒரு பிச்சைக்காரன் எப்படி ஆண்டவரை கூப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அங்க இருக்கிற ஜனங்கள், நீ எல்லாம் கூப்பிட்டா அவர் வரமாட்டார், நிக்க மாட்டாரு, நீ யாரு அப்படின்னு சொல்லி அவனை அதட்டுறாங்க. கூப்பிடாத, சத்தம் போடாத அப்படின்னு அதட்டுறாங்க. ஆனால் அந்த குருடன் பிச்சைக்காரன் கேட்கவில்லை. வேதத்தில் வாசிக்கிறோம் 48வது வசனத்தில், அவன் பேசாதிருக்கும்படி அநேகர் அவனை அதட்டினார்கள். அவனோ தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று முன்னிலும் அதிகமாய் கூப்பிட்டான். கர்த்தர் நல்லவர். சில காரியங்களை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இந்த மாதத்தில் இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள், நீங்கள் எந்த வயதினராகவும் இருக்கலாம், வாலிபர்களா இருக்கலாம், பிள்ளைங்களா இருக்கலாம், பெரியவங்களா இருக்கலாம். ஜெபம் பண்ணணும்னு ஒரு தீர்மானம் எடுங்க. கிறிஸ்தவர்கள் அப்படின்னா ஆலயத்துக்கு போறவங்க கையில பைபிள் வச்சிருப்பாங்க, வெள்ளை போடுவாங்க அப்படிங்கிறது அல்ல. பைபிள் மாறா சொல்லும். கிறிஸ்தவர்கள் ஜெபிப்பார்கள். ஜெபிக்கிறவர்கள் கிறிஸ்தவர்கள். அதை முதல்ல அந்த பாயிண்ட்டை உள்வாங்குங்க. நான் ஜெபம் பண்றேன்னா என்னுடைய ஜெப நேரம் எவ்வளவு இருக்கு? எவ்வளவு நேரம் நான் மற்ற காரியங்களுக்கு செலவு பண்றேன்? எவ்வளவு நேரம் நான் ஜெபிக்கிறேன்? இந்த மாதத்துல, இந்த நாட்கள்ல ஒரு ஒரு உயிருள்ள லிவிங் டிசிஷன் எடுங்க. ஜீவனுள்ள ஒரு தீர்மானத்தை எடுங்க. என்ன தீர்மானம்? நாள்தோறும் நான் ஜெபிப்பேன். ஜெபிக்காதவர்களுக்கு சொல்றேன், குறைந்தது ஒரு வேளை ஆகிலும். நீங்கள் ஜெபிக்கிறவர்களா இருந்தால் அது 2 வேளையா மாறட்டும், 3 வேளையா மாறட்டும், 4 வேளையா, 5 வேளையா, அது உங்களுக்கும் ஆண்டவருக்கும் உள்ளது. உங்களுடைய தேவையின் தீவிரத்தை பொறுத்து. அல்லவென்றால் நீங்கள் ஆண்டவரோடு வைத்திருக்கிற அந்த அன்பின் அளவை பொறுத்து உங்களுடைய ஜெபம் இருக்கட்டும். நல்ல ஜெபம் பண்ணுங்க. இந்த காரியத்தெல்லாம் அவற்றை சொல்லணுமான்னு நினைக்காதீங்க. எல்லாத்தையும் அவற்றை சொல்லுங்க. நான் அந்த வார்த்தையை மறுபடியும் சொல்றேன். இதுக்கெல்லாம் நான் ஜெபிக்கணுமா, அல்லனா இந்த காரியத்தெல்லாம் நான் அவற்றை சொல்லணுமா? அப்படி ஒரு லிஸ்டே இல்லைங்க. எல்லாத்தையும் சொல்லுங்க, எதையும் சொல்லுங்க. அவர் கேட்பார். ஆனா அவருடைய சித்தப்படி கேளுங்க. சொல்லுங்க, அவர் கேட்பார். அதாவது நீங்க சொல்றதை கேட்பார். எதை நீங்க பெற்றுக்கொள்ள முடியும்னா அவருடைய சித்தப்படி உள்ளதை தான் நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். கேட்டும் பெற்றுக்கொள்ளாம இருக்கீங்க அப்படின்னா உங்களை நீங்க கொஞ்சம் யோசித்து பாருங்க. சரியா? இவனுக்கு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இவனுக்கு தேவை
எல்லாரும் என்ன நினைப்பாங்க, ஒரு பிச்சைக்காரனுக்கு, கண்ணு தெரியாத ஒரு குருடனுக்கு என்ன தேவையா இருக்கும்? பிச்சை தான் தேவை. அவனுக்கு டெய்லி கொஞ்சம் காசு கிடைச்சா அவனுக்கு போதும்னு எல்லாரும் நினைப்பாங்க. ஆனா இவன் இப்படி நினைக்கல. மனிதர்கள் அவனை பார்க்கிற விதமாய் அவன் தன்னை பார்க்கவில்லை. இயேசுவோடு தன்னை அவன் பார்க்கிற பொழுது அவன் ஒரு தீர்மானத்துக்கு வர்றான். ஆண்டவரே, எனக்கு லம்பா ஒரு அமௌண்ட் கொடுங்க, நான் செட்டில் ஆகிறேன்னு அவன் கேட்கல. இன்னொரு பிச்சைக்காரன் இருந்தான் அலங்கார வாசல் பக்கத்துல. பேதுரு யோவான் அங்க போகும்போது என்னை சர்ச்சுக்குள்ள கூட்டு போங்கன்னு அவன் சொல்லல. இவங்கிட்ட ஏதாவது கிடைக்கும்னு சொல்லி அவன் கேட்கிறான். அப்போ அவங்க 2 பேரும் சொல்றாங்க, எங்களிடத்தில் வெள்ளியும் பொன்னும் இல்லை, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன்னு சொல்லி அவன் எதிர்பார்க்காத ஒன்ன கர்த்தருடைய ஊழியர்கள் அவனுக்கு அதை செய்து அவனை எழுப்பி அப்புறம் ஆலயத்துக்குள்ள வந்தான், கர்த்தரை பற்றி கொண்டான். ஆனால் இவன் அப்படி அல்ல. ஏதாவது கிடைக்கும்னு அவன் அப்படி சத்தம் போடல. அவன் ஒரு முடிவு பண்ணிட்டான், இந்த வாய்ப்பை விடக்கூடாது. பிரியமானவர்களே, வாழ்க்கையில பல்வேறு சந்தர்ப்பங்கள் வரும். அதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அப்படிதான் இருக்கும் வாழ்க்கைன்னா. கர்த்தரோட இருக்கிற வாழ்க்கை அப்படிதான் இருக்கும். பிளஸ் இருக்கும், மைனஸ் இருக்கும், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருக்கும். அதெல்லாம் தாண்டி தான் போகணும். மேடு இருக்கும், பள்ளம் இருக்கும். சாவு வர்றதை போல தெரியும், நோவு வர்றதை போல தெரியும். அது கூட கடவுள் ஒரு பாதையை வச்சிருப்பார். சிங்கத்தின் மேல நடக்கக்கூடிய கட்டாயம் ஏற்படும், சர்ப்பங்களை மிதிக்கக்கூடிய நிர்பந்தங்கள் வரும். போங்க. ஆனால் ஆண்டவரோட உள்ள உறவை தீர்மானிப்பது, அல்லனா நம்ம எப்படி ஜெபம் பண்ணணுங்கிற அந்த விஷயங்கள் எல்லாம் நமக்கு ஞானம் வேணும். இவன் ஒரு தீர்மானம் பண்ணிட்டான். என்ன தீர்மானம்? கூப்பிடுறான், எப்படியாவது இன்னைக்கு ஒரு அற்புதம் நடந்துடணும். அநேகர் அவனை அதட்டுகிறார்கள். அதட்டினவங்க யாரா இருப்பாங்க? ஒன்று அவனுக்கு பிச்சை போட்டவங்களா இருப்பாங்க, அல்லட்டா அவனை கண்டும் காணாதவங்களா இருப்பாங்க. இவங்களுக்கு நடுவில் கர்த்தர் என்ன பண்றாரு பாருங்க. அவனை எல்லாரும் அதட்டும், அநேகர் அவனை அதட்டினார்கள். இவனோ அதிகமாய் அநேகர் சத்தம் போட்டு அவனை ஸ்டாப் பண்ண பார்க்குறாங்க. எல்லாத்த விட சத்தமாய் அநேக அழுத்தங்கள் வந்தாலும் நம்மளை கூப்பிடுற சத்தம் அதிகமாகவே இருக்கணும். இவன் நமக்கு கற்றுத்தரான் பாருங்க. அடுத்து 2வது தடவை இவன் கூப்பிடும் போது நிற்கிறார் ஆண்டவர். முதல் தடவை இவன் கூப்பிடும் போதே அவருக்கு தெரியும், அந்த வெளியே போகும்போதே இப்படி ஒருத்தன் இருப்பான்னு அவருக்கு தெரியும். ஆனாலும் இங்கே ஒரு பாடத்தை நமக்கு சொல்லிக் கொடுக்குறார், மக்களுக்கு சொல்லிக் கொடுக்குறார். 2வது தடவை அழைத்த போது ஆண்டவர் நிற்கிறார். நின்றுட்டு அவனை கூட்டு வர சொல்றார். யார? அவனுக்கு பிச்சை போட்ட, அரணா பிச்சை போட மறுத்த, அரணா அவனை அதட்டின, அரணா அந்த வழியாவே நடந்து போகிற, தினந்தோறும் அவனை பார்க்கிறவர்கள், அல்லனா அவனை புதுசா பார்க்க. இதுல யாரோ ஒருத்தரை கொஞ்சம் பேரை சொல்லி அவனை என்கிட்ட கூட்டுவாங்கன்ற அவனுக்கு கிடைக்கிற அங்கீகாரத்தை பாருங்க. அதட்டுறாங்க. இயேசு கூப்பிட்டாருன்னு உடனே அங்க நடக்கிற காரியங்கள் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சுங்க. அந்த 49வது வசனத்தில் இயேசு நின்று அவனை அழைத்து வர சொன்னார். அவனை கூப்பிட்டா அவன் வர முடியாது. ஒருவேளை வந்திருக்கலாம், தடவி பிடிச்சாவது வந்திருக்கலாம். ஆனால் இயேசு பக்கத்துல போயிருக்கலாம். அவனை கர்த்தர் எங்க உயர்த்துறா இருப்பாருங்க. அவனை ஏன்ட்ட கூட்டுவாங்கன்ற. இப்போ 4 பேர் போய் பிச்சைக்காரனை அப்படி தூக்கி விட்டு அவனை மெதுவா நடத்தி இயேசுட்ட கொண்டு வராங்க. அப்படி அழைத்து அவங்க சொல்ற வார்த்தை எனக்கு பிடிச்சிருக்கு. திடன்கொள், எழுந்திரு, உன்னை அழைக்கிறார் என்றார்கள். இயேசு சொல்லல திடன்கொள். நல்லா கவனிங்க. யாரெல்லாம் உங்களை அதட்டுறாங்களோ ஜெபத்தினுடைய ரியாக்ஷன்ஸ் பாருங்க. முதல்ல பார்த்தோம், முதல்ல ஜெபிக்கணுங்கிற ஒரு கன்க்ளூஷனுக்குள்ள நம்ம வரணும், ஒரு முடிவுக்குள்ள நம்ம வரணும். நான் ஜெபம் பண்ணணும், அவ்வளவுதான், அதுக்கு மேல ஒண்ணுமே இல்லை. நான் ஜெபிக்கணும். 2வது, யாரெல்லாம் உங்க ஜெபத்துக்கு தடையா இருக்காங்களோ அந்த தடைகள் வரும்போதும் உங்க ஜெபத்தினுடைய தீவிரத்தை அதிகப்படுத்துங்க, கூட்டுங்க. 4 பேர் சொல்றாங்கன்னு ஒன்னே டல் ஆயிடக்கூடாது. நெகட்டிவான ஃபோர்ஸஸ் உங்களை சுத்தி வரும்போது நீங்க அமைதியா இருக்கக்கூடாது, இன்னும் அதிகமாய். இப்ப என்ன நடக்கு? எந்த தடைகள் உங்களை ஜெபிக்க விடாம பண்ணுச்சோ அதே தடை உங்களை பார்த்து பேசும். கர்த்தர் நல்லவர். அதே தடைகள் உங்களுக்கு உதவியா இருக்கும். யாரெல்லாம் உங்களை தடுத்தாங்களோ, உங்க ஆவிக்குரிய முன்னேற்றத்திற்கு தடையா யாரெல்லாம் இருந்தாங்களோ, இயேசு உள்ள என்டர் ஆயிட்டாருன்னா, சீனுக்குள்ள வந்துட்டாருன்னா அவங்க உள்ள வரணும். அவங்க என்ன சொல்றாங்க பாருங்க. திடன்கொள், எழுந்திரு, உன்னை அவர் அழைக்கிறார். உடனே அவன் தன்மேல் வஸ்திரத்தை எரிந்து விட்டு எழுந்து இயேசுவினிடத்தில் வந்தான். கர்த்தர் நல்லவர். அப்பவே முடிவு பண்ணிட்டான், இயேசுவை பார்த்துட்டேன், ஆனால் அவரை பார்க்க போறேன், அவரை என்கிட்ட பேச போறாரு, அவரை நான் தொட போறேன், அவரை என்னை தொட போறாரு. இதுல ஏதோ ஒன்று நடக்க போகுது. இனி இந்த வஸ்திரம் எனக்கு தேவையில்லைன்னு அந்த பிச்சைக்கார வஸ்திரத்தை தூக்கி போடுறான். இந்த கிரியை தான் அவனுக்கான பலனை கொண்டு வருகிறது. பைபிள்ல பல வசனங்கள்ல எனக்கு சில வசனங்கள் ரொம்ப பிடிக்கும். அதுல ஒண்ணு,
கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. நீங்க முழு நாள் ஜெபம் பண்ணாலும் பலன் வராது. ஏன்? நீங்க பண்ற அந்த குறிப்புக்கு நீங்க என்ன முயற்சி எடுத்தீங்க? அந்த குறிப்புக்கு ஆண்டவர் செவி சாய்க்க உங்களுடைய முயற்சி என்ன? முயற்சியே இல்லாம ஜெபித்தா எந்த பிரயோஜனமும் இல்லை. இவன் எடுக்கிற முயற்சியை பாருங்க. அவன் நம்புறான். இத்தனை எதிர்ப்புகளுக்கு நடுவில் நம்ம சத்தத்தை கேட்டு அவர் நின்றுட்டார். அதுவே அவனுக்கு பாதி வெற்றி. அடுத்த வெற்றி இனி அவர் நமக்கு ஏதோ செய்ய போறார், அவ்வளவுதான். பாதி வெற்றியை கடந்தவன் முடிவு பண்ணிட்டான். இனி இது எனக்கு தேவைப்படாது. என்னுடைய கோலத்தை அவர் மாற்றுவார். அலங்கோலத்தை அலங்காரமாய் அவர் மாற்றப் போகிறார். இதுதான் கிரியை. ஏண்டா அந்த போர்வையை தூக்கி போடுற அப்படி யாரும் கேட்கல. ஏண்டா அந்த மேல் வசனத்தை கழட்டுறாங்க யாரும் தடுக்கல. அவன் ஒரு நீங்க ஒரு தீர்மானம் பண்ணி ஒரு ஸ்டெப் வைங்க. கொஞ்சம் தான் தடுக்க முடியும். எல்லா நேரமும் உங்களுக்கு தடை வராது. கர்த்தர் உங்க பக்கம் நிற்பார். அழைத்து கொண்டு போகப்பட்ட உடனே 51வது வசனத்துல இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? ஏன் அவருக்கு தெரியாதா? கண்ணு தெரியாத ஒருத்தன் வர்றான், அலங்கோலமா இருக்கிறான், அவன் பிச்சைக்காரன்னு எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சு. இந்த சீனெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறாரு. ஆனாலும் அவர் ஒரு வார்த்தை கேட்கிறாரு. நம்மகிட்டே அப்படிதான் கேட்பார், நான் உனக்கு என்ன செய்வேன்? நான் உங்களுக்கு என்ன செய்யணும்? இந்த மாதத்துல தரிசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள்கிட்ட இப்படி கேட்கக்கூடும். நீங்கள் வாசிக்கிற வசனத்தின் மூலமாய் கர்த்தர் உங்கள்கிட்ட இப்படி கேட்கக்கூடும். நான் உங்களுக்கு என்ன பண்ணணும்? ஞானமா சொல்லுங்க. பணம் வேணும் தேவைப்பட்டா சொல்லலாம், சுகம் வேணும் தேவைப்பட்டா சொல்லலாம். முதல்ல நம்ம லைஃப் மாறணும், ரட்சிக்கப்படணும், குடும்பமா கர்த்தருக்குள்ள நிற்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் தேவை. இவனுடைய முதல் தேவை என்ன? எனக்கு ஒரு வீடு வேணும், எல்லாரும் என்னை வெறுக்கிறாங்க, கொஞ்சம் என்னை சுத்தமாக்குங்க, நான் கொஞ்சம் செழிப்பா இருந்துட்டேன்னா கண்ணே தெரியாட்டால எல்லாரும் என்கிட்ட நல்லா இருப்பாங்க. இப்படிலாம் பல குறிப்பை நம்ம ரெடி பண்ணலாம் அவனுக்காக. ஆனால் அவன் எழுதின குறிப்பு என்ன தெரியுமா? இங்க பதில் சொல்றான் பாருங்க. இயேசு அவனை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று இருக்கிறாய் என்றார். அதற்கு அந்த குருடன், ஆண்டவரே, நான் பார்வையிட வேண்டும். ஃபர்ஸ்ட் எதுங்க? பிரதானமானது எது? இமீடியட் நீட் எது? அதை சொல்லி பழகுங்க எப்போதுமே. இமீடியட் நீட் என்ன? அதை சொல்லுங்க. இவன் வாழ்க்கையே மாறிடுச்சு. அப்ப ஆண்டவர் என்ன சொல்ல தெரியுதா? இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது என்றார். உடனே அவன் பார்வை அடைந்து வழியிலே இயேசுவுக்கு பின் சென்றான். ஒருவேளை கஷ்டப்பட்டு ஜெபம் பண்ணி அற்புதத்தை வாங்கிருக்கலாம். வாங்கினதுக்கு அப்புறம் உங்களை குறித்து ஆண்டவர் துக்கப்படக்கூடாது. சிலர் குறித்து ஆண்டவர் துக்கத்தில் இருக்கிறார். இவனுக்கே இந்த வேலையை கொடுத்தேன்னு துக்கத்தில் இருக்கிறார். கஷ்டப்பட்டு அழுது புரண்டு உபவாசம் பண்ணி வேலையை வாங்கிட்டீங்க. வேலை வந்ததுக்கு அப்புறம் சர்ச்சில் உங்களை காணும். வேலை வந்ததுக்கு அப்புறம் ஊழியத்தில் உங்களை காணும். வேலை வந்ததுக்கு அப்புறம் முக்கியமான ஜெபங்கள்ல சர்ச்சில் உங்களை பார்க்க முடியல. ஏன்னா வேலை பிஸி. கர்த்தர் உங்களை பார்த்து வேதனைப்படுவார். இவன் என்ன பண்ண தெரியுமா? பார்வை அடைஞ்ச உடனே பத்தியா எப்படி ஆயிட்டேன்னு மற்ற யாரையும் அவன் பார்க்கல. அவருக்கு பின்னால போயிட்டான். ஊழியம் இயேசுவை மகிமைப்படுத்துதல் தான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பானவர்களை, இந்த மாதத்துல ஒருவேளை அற்புதத்தை வாங்கி கர்த்தற்ற பலனை வாங்கி அழுது புரண்டு ஒரு முன்னேற்றத்தை ஆண்டவற்ற இருந்து வாங்கிட்டா போதும்னு நினைக்காதீங்க. எப்போ அவர் மகிமைப்படுறார்? உங்களுக்கு ஒரு வேலை கிடைச்சதுனால அவர் மகிமைப்படலை. உங்களுக்கு ஒரு சுகத்தை அவர் கொடுத்ததுனால மட்டும் அவர் மகிமைப்படலை. இதற்கு முன்பு பின்புன்னு இருக்கு. சிலர் கஷ்டப்பட்டு கல்யாணம் பண்ணிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் அவங்க வாழ்க்கையை பார்த்தீங்கன்னா அலங்கோலமா இருக்கும். கஷ்டப்பட்டு ஒரு வேலையை வாங்கிடுவாங்க, இல்லைன்னா ஒரு சுகத்தை வாங்கிடுவாங்க, ஒரு வீட்டை வாங்கிடுவாங்க, ஒரு வாகனத்தை வாங்கிடுவாங்க, இல்லைன்னா ஒரு குறிப்பிட்ட ப்ரமோஷனை வாங்கிடுவாங்க. உங்களை குறித்து இவனுக்கு ஏன்டா நான் இதை கொடுத்தேன்னு நினைக்கக்கூடாது. ஆண்டவர் அவரை மகிமைப்படுத்தணும்னா அவருக்கு பின்னால் வாங்க. அவர் சொல்றதை கேளுங்க, அவருக்கு சாட்சியா இருங்க. இதைத்தான் கர்த்தர் இந்த மாதத்துல இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொரு இடத்திலும் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். எனவே நல்ல முடிவெடுங்க. நிறைய ஜெபம் பண்ணுவேன். எவ்வளவு தடைகள் வந்தாலும் நான் அதிகமா ஜெபம் பண்ணுவேன். கிரியை செய்வேன். என்ன செய்யணுமோ அதை நான் செய்யணும். ஆண்டவர் கேட்கும் போது சரியானதை அவருக்கு சித்தமானதை சொல்லணும். அடுத்து கடைசி அவருக்கு பின்னால போகணும். அவரை மட்டுமே நான் மகிமைப்படுத்தணும். ஏன்னா இந்த பார்வையை கொடுத்தது அவர் நாம நம்புறான். அதான் உண்மையும் கூட. நீங்க அதை நம்புறீங்களா? உங்களுக்கு கிடைச்ச சுகம் அவரால் வந்துச்சுன்னு நினைக்கிறீங்களா? உங்களுக்கு கிடைச்ச வேலை, உங்களுக்கு கிடைச்ச முன்னேற்றம், உங்களுக்கு கிடைச்ச உயர்வு, ஆசீர்வாதங்கள் அவரால் வந்துச்சுன்னு நினைச்சீங்கன்னா அவரை விட்டு இன்னும் தள்ளி நிற்காதீங்க. அது சாபம். அவருக்கு பின்னால போங்க. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ இனி உள்ள வாழ்க்கையில் உள்ள எஞ்சிய நாட்களை அதன்படி நடவுங்கள். நிச்சயமாக புதிய காரியங்களையும் புதிய ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெபத்தை பார்க்கிற ஆண்டவர், உங்கள் தீவிரத்தை கிரியைகளை பார்க்கிற ஆண்டவர் அற்புதங்களை அனுபவிக்க செய்வார். உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன்.
பரிசுத்தமுள்ள எங்கள் நல்ல பிதாவே, அருமையான அந்த நல்ல வேளைக்காக உம்மை துதிக்கிறோம். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறேன். ஜெபிக்க வேண்டும் என்கிற தாகத்தை, எப்படி ஜெபிக்க வேண்டும் என்கிற உணர்வை, பலனை பெற்றுக்கொண்ட பின்பு எப்படி வாழ வேண்டும் என்கிற சாட்சியை உம்முடைய பிள்ளைகளோடு கர்த்தர் பேசி இருக்கிறேன். இந்த தெளிவான உம்முடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து நல்ல தீர்மானங்களை எடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த, உமக்கு பின் சென்று உம்மை உயர்த்துகிறவர்களாய் மாற கர்த்தர் ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த மாத வாக்கு தத்தத்திற்காக நன்றி. அதன்படி நடக்க, அதன்படி முயற்சிகளை செய்ய, தங்களுடைய தீவிரத்தை உணர்ந்து, தேவையின் தீவிரத்தை உணர்ந்து கிரியைகளை நடப்பிக்க, விசுவாசிக்க, கதற, உபவாசிக்க, உம்மோடு இருக்க, உமக்காக வாழ ஒவ்வொருவருக்கும் உதவி செய்யும். இந்த மாதம் முழுவதிலும் உம்முடைய ஆசீர்வாதம் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் அலங்கரிக்கட்டும். இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you.